வெல்கம் டு டிசிஆர் அகாடமி. நம்ம இன்னைக்கு எந்த பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவின் உயரிய விருதான பாரத் ரத்னா அவார்ட் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். 1954ல் 3 பேர் கொடுத்தாங்க. யார் யார் அப்படின்னா ட்ரிபிள் ஆர் அப்படின்னு யோசிக்கலாம். ராதாகிருஷ்ணன், ராஜகோபாலாச்சாரி, சர் சி வி ராமன். சரிங்களா? ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா செகண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ராஜகோபாலாச்சாரி ஃபார்மர் சிஎம்மாக கூட இருந்திருக்கிறாரு. சரிங்களா? அப்புறம் சர் சி வி ராமன் யாருன்னா, அவர் வந்து ஒரு ஸ்கேட்ரிக் ஆஃப் ஃபேட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவருக்கு வந்து ஃபிசிக்ஸ் ரீதியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 1955 யார்? நேருக்கு. சரிங்களா? அவர் தான் வந்து நம்ம நாட்டோடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 1961 யாருக்கு? பிசி ராய். சரிங்களா? அவருக்கும் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து யாருன்னா ஃபார்மர் வெஸ்ட் பெங்காலோட சிஎம். சரிங்களா? 1962ல் ராஜேந்திர பிரசாத். இவர் யார்? ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சரியா? அதாவது ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1962ல் ராஜேந்திர பிரசாத்துக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1954ல் ராதாகிருஷ்ணனுக்கு பாரத் ரத்னா அவார்டு கொடுத்துருக்குறாங்க. இந்திரா காந்திக்கு 1971ல் அவர் யார்? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான். சரிங்களா? அதாவது ஜவஹர்லால் நேருக்கு அப்புறமா லால் பகதூர் சாஸ்திரிக்கு பதில் இந்திரா காந்தி. சரிங்களா? ஓகே. 1975ல் பிவி கிரிக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து அவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரசிடென்ட்லேயே இப்போ 3 பேரை பார்த்தாச்சு. யார்? ராஜேந்திர பிரசாத்துக்கு, ராதாகிருஷ்ணனுக்கு, அதுக்கப்புறம் விவி கிரிக்கு. சரிங்களா? 1976 யார்? காமராஜர். இவர் யார்? தமிழ்நாடுடைய ஒரு கிரேட் லீடர். சரிங்களா? நம்ம கர்மவீரர் காமராஜர் தான் சொல்கிறாங்க. 1976ல் அவருக்கு பாரத் ரத்னா அவார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. 1980ல் மதர் தெரேசா சேரிட்டி வச்சு நடத்துனதுக்காக அவருக்கு 1980ல் மதர் தெரேசாவுக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. 1987ல் கான் அப்துல் காஃபர் கான் அப்படிங்கிற ஃப்ரீடம் ஃபைட்டருக்காக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் 1990ல் அம்பேத்கர், இந்திய அரசியலமைப்பின் சிற்பின்னு சொல்லுவாங்க. யாரை? அம்பேத்கரை. சரிங்களா? அவருக்கு எப்போ கொடுத்தாங்க? 1990ல் அவருக்கு கொடுத்தாங்க. இப்போ இது எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு 1990 இன்னும் நிறைய இருக்குது. இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். பார்த்த வரைக்கும் எப்படிலாம் கொஷின்ஸ் வரும் அப்படின்னா, 1961ல் யார் கொடுத்தாங்க? 1971ல் யார் கொடுத்தாங்க? மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா, இந்த மனிதன் எந்த துறையை சார்ந்தவர்? சரிங்களா? அந்த மாதிரி கொஷின்ஸ் வரலாம். சரிங்களா? தேங்க்யூ.